கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுகிறேன். சங்கீதம் 139 அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் தான் இந்த நாள் வரையிலும் ஆண்டவரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்னுடைய நாவு ஆண்டவரை மாத்திரம் போற்றுது என்று நாம் உண்மையாகவே சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். 16வது வசனத்திலே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உண்மையாகவே என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதுனால மாத்திரம்தான் இன்றைக்கி நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அவரை போற்றி கொண்டிருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம், அவரோடு கூட சேர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கருவை அவருடைய கண்கள் கண்டதின் நிமித்தமாய் இப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடியால் இந்த நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3:19 கூட சொல்லுது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்படுது. அப்போது நாம் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்கு பிடித்த மாதிரி அன்பு செலுத்துகிறோமா? அவரை போல நாம் சார்ந்து எல்லோரிடமும் சந்தோஷமாக சமாதானமாக நாம் பேசுகிறோமா? எல்லோரும் கூட உறவாடுகிறோமா என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ இடைப்பட்ட அந்த காலத்தில் ஆண்டவரோடு கூட நீ இணைந்து அவரோடு கூட நீ சேர்ந்து வாழ்ந்தாயானால் கர்த்தர் உன்னுடைய கருவை கண்டு உன்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நின்று வாழும்பொழுது நம் கருவை ஆண்டவர் கண்டிருக்கிறார்.